தமிழக மீனவர்களை காக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் வேலை நிறுத்தம் மற்றும் உண்ணாவிரதம் இன்று தொடங்கும் நிலையில் புதுக்கோட்டை ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் 4 பேரை இலங்கை கடற்படையினர் இன்று காலை கைது செய்துள்ளனர். அதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் தொலைபேசியில் கேட்டறியலாம். ஆனந்த், இன்னைக்கு 4 பேரை மீனவர்களை இலங்கை அரசு கைது பண்ணியிருக்காங்க. இது குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. அதாவது நேற்று காலையில புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்திலிருந்து 400க்கும் மேற்பட்ட படகுல மீனவர்கள் மீன்பிடிக்க போயிருக்காங்க. இவங்க அதை இரவு ஒரு 7 மணி அளவில் நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டிய குற்றம் சுமத்தி ஒரு 4 மீனவர்களையும் ஒரு படகையும் கைது செய்து காங்கேசன் துறைமுகத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. சிவரஞ்சனி, ஆனந்தன், ஏற்கனவே இலங்கை அரசு எல்லை தாண்டி தமிழக மீனவர்கள் மீன் பிடித்தா அதுக்கு அபராதம் விதிக்கும் வகையில சட்டத்தை நிறைவேற்ற இருக்கு. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெறுவதா அறிவிச்சிருக்காங்க. இந்நிலையில இந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு சக மீனவர்கள் தெரிவிக்கிற விஷயம் என்ன? அதாவது ஏற்கனவே 155 படகுகளையும் 67 மீனவர்களையும் இன்ன வரைக்கும் விடுதலை செய்யாம இருக்கிறாங்க. இதுக்கு பல போராட்டங்களையும் நடத்தியிருக்காங்க. இதுக்கிடையில கடந்த 6ஆம் தேதி இலங்கை பாராளுமன்றத்துல புதிய கடற்தொழில் சட்டத்தை அதாவது தாக்கல் பண்ணி அதை அமல்படுத்தியிருக்காங்க. இதனால தமிழக மீனவருடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படும் அப்படிங்கிற கருத்தை குறித்து நேற்று ராமேஸ்வரம் மீனவர்கள் அதாவது முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தையும் அறிவிச்சிருக்காங்க. நிலையில இன்னைக்கு கூட அதாவது இலங்கை கடற்படை அச்சுறுத்தால இன்னைக்கு கூட ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு 100க்கும் மிகவும் குறைவான படகுகள் தான் போயிருக்கு. அந்த படகுகளையுமே விரட்டி ஒரு 10க்கும் மேற்பட்ட படகுல மீன்பிடி சாதனங்கள் எல்லாம் சேதப்படுத்தி இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட மீனவர் இன்னைக்கு கரை திரும்பிக்கிட்டு இருக்காங்க. நிலையில வர்ற 14ஆம் தேதி இந்த ராமேஸ்வரம் மீனவர் அதாவது ராமேஸ்வரம் தபால் தந்தி அலுவலகம் தீக்குளிக்கும் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஆகவே மீனவர் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மத்திய மாநிலம் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்தியிருக்காங்க. ஆனந்தன், கைது செய்யப்பட்ட மீனவர்கள் குறித்து ஏதாவது தகவல் இருக்கா? அவர்களுடைய படகுகள் அவங்க எங்க வைக்கப்பட்டிருக்காங்க, அது பத்தின தகவல் ஏதாவது இருக்கா? ஆமா, அதாவது நெடுந்தீவு அருகே கைது செய்யப்பட்டதா இல்ல தாண்டியதாக இலங்கை கடற்படையை குற்றம் சுமத்திருக்காங்க. அது கைது செய்யப்பட்ட மீனவர்கள் இன்னைக்கு காங்கேசன் துறைமுக கடற்படை முகாமில் வச்சு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனந்தன், உண்ணாவிரத போராட்டம், வேலை நிறுத்த போராட்டம், தீக்குளிக்கும் போராட்டம்னு பல்வேறு விதமான போராட்டங்களை மீனவர்கள் நடத்த இருக்காங்க. இந்நிலையில மீனவர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த அரசு தரப்புல இதுவரைக்கும் ஏதேனும் முயற்சி எடுக்கப்பட்டிருக்கா? அதாவது மாவட்ட நிர்வாகம் சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, இது இரு நாட்டு பிரச்சனை, இது உயர்மட்ட பேச்சுவார்த்தை தான் நடத்தப்பட்டு தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழக அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மத்திய அரசிட்ட கடிதம் எழுதியிருக்கோம், கூடிய விரைவில் படகுகளும் மீனவர்கள் விடுதலை செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆனா மீனவர் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இலங்கை அரசு திட்டவட்டமா என்ன சொல்றாங்கன்னா, கைது செய்யப்பட்ட படகுகள் எக்காரணத்தை கொண்டு விடுவிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே முதல் கட்டமா ஒரு 43 படகுகளை விடுதலை செய்யப்பட்டதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப புதிய சட்டத்தினால அந்த படகு விடுதலைக்கும் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஆகவே அரசுகள் மாறி மாறி சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு எந்த விதமான தீர்வு ஏற்படல. மாநில அரசு கடிதம் மட்டுமே எழுதுறாங்க, ஆனா உறுதி அளிக்கல. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதுவரைக்கும் இலங்கையில உள்ள படகுகளை விடுதலை செய்வோம் அப்படின்னு சொல்லி வெளியுறவுத்துறை அமைச்சகம் யாருமே சொல்லல. ஆனா அமைச்சர்கள் மட்டும்தான் சொல்றாங்க படகுகள் விடுவிக்கப்படுவாங்க, மீனவர்கள் விடுவிக்கப்படுவாங்கன்னு சொல்றாங்க. இந்நிலையில கூட இன்னைக்கு கூட இந்த மீனவர்களும் படகுகளும் கைது செய்யப்பட்ட நிலையில இலங்கை அரசு எக்காரணத்தை கொண்டு விடுவிக்காத அப்படின்னு தான் எங்களுக்கு தெரியுது. ஆகவே மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்தா மட்டுமா இந்த மீன்பிடி தொழில் பாதுகாக்க முடியும், இல்லைன்னா நாங்க அழிஞ்சே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா குற்றம் சுமத்திருக்காங்க. நன்றி ஆனந்த். அதாவது தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வது என்பது தொடர்கதையாகி வரும் நிலையில் இன்று தமிழக மீனவர்களை காக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் வேலை நிறுத்தம் மற்றும் உண்ணாவிரதம் நடத்த இருக்கிறார்கள். இந்த நிலையிலும் இன்று அதிகாலை 4 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்.